யார் பார்க்கணும்? தானே உட்காருங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக வர்றது. ஆமாம் மேடம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன பாதம் வலி ரொம்ப குதிக்கால் வலியா நடுப்பாதமா? இந்த சைடு காட்டுங்க. எப்பொழுது இருந்திருக்கு? ஓ சரி சரி. லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கே. அது நீர் ரத்தம் இருக்கா உடம்புல? இல்லை மேடம். ரத்த சோகை தானே உங்களுக்கு கண்ணுங்க? ஆமாம், சுத்தமாக அனிமிக் பேஷண்ட் நீங்கள். ரத்தமே இல்லையே. உட்காருங்க. நிறைய கீரைகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஏன் பிடிக்காதா? பயங்கர ஹீட்டும் இருக்குது உடம்புல. கை கொடுங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்கு தான் குதிக்கால் வலி எல்லாம் அதிகமாக வரும். அதுக்குன்னா உங்கள் உடம்புல வந்து நீர் இறங்கிடும் கீழே. ஒரு வருஷமாக இருக்குது மேடம், நடக்க முடியல. இதுக்கு ஏதாவது டேப்லெட் போட்டுட்ருக்கீங்களா? எது இல்லை, மெடிக்கலில் வாங்கி போட்டேன் கால் வலிக்கு. 2 வேளை போட்டாக்கா அந்த வலி கொஞ்சம் கேட்குது. அப்புறம் அந்த மாத்திரை போடலன்னா வலி இன்னும் அந்த மாதிரி இதாக இருக்குது. இல்லை டாக்டர் ப்ராப்ளமாக இருக்குது. கை கால் மறுத்து போகிறது, அப்பப்போ மறுத்து போகிறது. பாடி பெயின் ஃபுல்லாகவே உடம்பு வலி. அந்த உடம்பு வலி எங்கே பார்த்தாலும் வலி தான் மேடம். இடுப்பு, கழுத்து, கைங்க. தூக்கம் எப்படிமா? இப்போ பார்த்தா இந்த 2-3 நாளாக சரியாக தூக்கம் வரல. நைட்டெல்லாம் நான் தூங்கல. 2 மணிக்கு என்னவோ கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வரல. தெரியல, உருண்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் தூக்கம் வரல. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? கான்ஸ்டிபேஷன் சம்டைம்ஸ். 2 பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், மோஷன் ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்குது. போக மாட்டேங்குது. ரத்த ஓட்டமே இல்லைன்னா அதெல்லாம் எப்படி வேலை பண்ணும்? அதுதான். ஏஜ் என்ன? ஏஜ் 28-29 இருக்கு. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? பார்த்துக்கிட்டீங்களா எங்கேயாவது? இன்றைக்கும் நான் மிஷின் எடுத்துகிட்டு வரேன். அது பார்த்து கூட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80 கிலோ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 45-80. ஆமாம், நெக்ஸ்ட்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே. இப்போ பேசிக் உங்களுக்கு குதிக்கால் வலிக்கு மட்டும் கொடுத்தா? குதிக்கால் வலி தான் மேடம், நடக்க முடியல. சரி. தலைவலி அந்த மாதிரி, ஒத்த தலைவலி, கழுத்து வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தலைவலிலாம் இல்லை, இந்த கழுத்து வலி, சர்விக்கல் ப்ராப்ளம் காயப்பாது இருக்கும். அது கழுத்து வலி அப்பப்போ லைட்டாக இருக்குது. இடுப்பு வலிக்குது. சரி. பாதம், இந்த கை, இந்த மூட்டு எல்லாமே வலிக்குது. ரத்தமே இல்லைம்மா, அனிமிக் பேஷண்ட் நீங்கள். ஓகே. அதுக்கு நான் கொடுக்குற ப்ளட்டுக்காக ப்ளஸ் நரம்பு லேகியம் எடுங்க, சரியாயிடும். ஓகே. சாப்பிட்ட பிறகு இது பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. சரி. எது ஆரேஞ்ச், எது டார்க் ப்ரௌன் இந்த கலரில் இருக்கோ எல்லாம் ரத்தத்துக்கு தான், அயன் எல்லாமே. உங்களுக்கு அந்த மாதிரி இது எடுத்துக்கணும். பீட்ரூட், கேரட்டு, ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்கள்ல, அது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், பேரிச்சப்பழம், மாதுளம்பழம், இதெல்லாம் ரெட்டாக இருக்கு பாருங்க. எது ரெட்டாக இருக்கோ அவ்வளோ ரத்தம் நல்லது. ஓகேங்களா? ஆமாம். ஓகே. அதை எடுத்துக்கலாம். கீரையில் வந்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் அயன் நிறைய இருக்காது. அதில் வெறும் மாதவிடாய் வந்து ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தெரியுங்களா? இந்த மாதம் 2 வாட்டி. எத்தனை நல்லா வரமா? ஃப்ளோ வரமா? சும்மா பேருக்கு வந்து? இப்போ வந்து இந்த ஒரு 2-3-4 வருஷமாக வந்து 2 நாள் தான் தெரியுது, 3ஆம் நாள் நின்றுட்டு. எங்கே ரத்தம் இருந்தால் தானே. இது என்ன அநியாயம் இது? ஏப்பா அப்படியே நின்றுடலான்னு பயமாக கூட இல்லை இல்லை, இவ்வளோ சீக்கிரம்லாம் நிற்காது. ரத்த ஓட்டமே இல்லை, ரத்தமும் கம்மியாக தான் இருக்குது. அப்போது நம்ம பிளட்டை உற்பத்தி முதல்ல பண்ணிக்கணும். ஏன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 8-9 இருந்தால் அதிகம். ஓகேங்களா? 12 புள்ளி இருக்கணும். அட்லீஸ்ட் 11 இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப கம்மி. வரும் தண்ணியும் கேஸ் தான் இருக்குது உடம்புல. உண்மையாக மேடம், தண்ணியும் கேஸ் உடம்புல தான். ஓகேங்களா? இப்போ குழந்தை பொறுக்குது, சிசரியன் பண்ணுறாங்கன்னா ரத்தமே இல்லை, கத்துறாங்கல்ல. பாருங்க, ரத்தம் இருந்தால் தான் எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை பண்ணணும். இல்லைன்னா எது பண்ணவே பண்ணாது. அவ்வளோவா பயங்கர சூடும் அதிகமாக இருக்கும் வயிற்றுல. அதுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு ஹீட் இருக்குன்னா வெள்ளரிக்காய், சுரக்காய்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் உணவில். பாசிப்பருப்பு அதிகமாக எடுத்துக்கலாம், ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் குளுமை தானே. இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுங்க. மாதுளப்பழம், லெமன், ஆமாம் எடுத்துக்கலாம். லெமன் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இளநீர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். குதிக்கால் வலின்னு இல்லைம்மா, உங்களுக்கு நீரால் தான் வலி. உங்கள் உடம்பு வெயிட்டு கீழ்பாதத்தில் வந்து அங்கே நிற்குது, நீர் நிற்கிறதால தான் உங்களுக்கு வலிக்கும். அப்படியே இப்போ இந்த 2-3 நாளாக சுருக்குன்னு இழுக்கும், சுருக்குன்னு கொடுத்தோம். இந்த நரம்பு அழுத்த அளவி தொட கொடுங்க, சரியாயிடும். இது ரெண்டுமே சாப்பிடுங்க. இதுதான் மெயின். உங்களுக்கு வந்து எனர்ஜிக்கும் ஹெல்த்துக்கும் தான் கொடுக்க முடியும். பெயின் கில்லர்ஸ் மட்டும் கொடுக்க முடியாது. வெறும் வலிக்காக எடுங்கன்னா எதுக்காக வலி வருது, என்ன இருக்கு உங்கள் உடம்புல, அதை போகணும் முதல்ல.
ஃபர்ஸ்ட் அது கெட்ட கேஸால வலிக்கும், கெட்ட நீரால வலிக்கும், ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. ஓகேவா? இது மட்டும் எடுத்துட்டு எனக்கு அடுத்த மாதம் வந்து சொல்லுங்க. ஓகே? அடுத்த மாசம். ஆமாம். இதில் உடம்புல இருக்க இப்போ கெட்டது போகும்போது உங்களுக்கு பாடி ஃப்ரீயாக இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ அதுக்கு கொடுக்குறீங்களா மேடம்? ஆமாம், கொடுத்துருக்கேன். பிளட்டுக்காக கொடுத்துருக்கேன், நரம்புக்காக கொடுத்துருக்கேன். மெயின் இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வெயிட் லாஸ் கூட என்னால் குறைக்க முடியல. இல்லை இது முதல்ல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் குறையிறது தெரியும். உடம்புல இருக்க கழிவுகள் முதல்ல மோஷன் சரியாக வரல உங்களுக்கு. டூ பாத்ரூம் கண்டிப்பாக 2 நாளுக்கு ஒரு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க, வராது, ஃப்ரீ இல்லை. ஃப்ரீயா இல்லை. அப்போ எதுக்காக? உடம்புல பாடி ஹீட் இருக்கு, கட்டிக்குது மலம் இல்லையா? அப்போ நம்ம ஃபுல்லா என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை வெளியில தள்ளி விடணும். சரி. தள்ளினாலே ப்ராப்ளம் சால்வ். நான் இது நாவல் ஆயில்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த தொப்புளில் டெய்லி போடுங்க. தொப்புள் கொடியில் ஒரு ஆயில் கொடுக்குறேன். சரி. தொப்புள் டெய்லி நைட்டில் போடுங்க. நைட்டில் போட்டு தூங்கிடலாம். இது வந்து இந்த உதடெல்லாம் வெடிக்குது இல்லை உங்களுக்கு, அதுவும் ஆகாது, அதுவும் கிளியர் ஆகிடும். வயிறு சூடு குறையும். உள்ள ஹீட்டு தான் மேடம். யார் வேணா குழந்தைங்களுக்கும் போட்டு விடலாம். நீங்கள் பாத்ரூம் போகிறதுல என்னால் அப்படியே இழுக்கும், அந்த அடி வீரம் அது இழுக்கும். அந்த வலி கூட இருக்காது. இப்போ கீழ் வயிறு வலிக்குது, கேஸ் அலர்லாம் வராது. ஓகேவா? எனக்கு நார்மலாக இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தீர்ந்துச்சுன்னா இவங்களுக்கு கூட கூப்பிட்டு வரேன். ஒரு மாதம் எடுத்துட்டு சொல்லுங்க. சரி.